வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி தாம்பூர் ஸ்டிச்சோட இரண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி 2 கோடு கீறிக்குவோம். கீறிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். தமிழ் எழுத்து ர எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சுக்கு வரையணும். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த லைன் ஃபுல்லாக சின்ன சின்ன அளவில் செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, குட்டியாக தான் இருக்கணும். ஸ்டிச் போடும்போது த்ரெட்டையும் நீடலையும் டைட்டாக பிடிக்கக்கூடாது. ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். நாம் இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப் உள்ளுக்கு எப்படி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் உள்ளுக்கு வரைஞ்சிட்டு ஸ்டிச் பண்ணினோம்னா அந்தளவு ஃபினிஷிங் வராது. நாம் த்ரெட்டை வளைத்து ஸ்டிச் பண்ணும்போது அது வேறு மாதிரி காட்டும். இந்த ஸ்டிச் ட்ரா பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. இந்த ஸ்டிச் எந்த இடத்துல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சை சிங்கிள் த்ரெட்டாக எடுத்தும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நீடில் நம்பர் 23, 24 ரெண்டுலையுமே ஏதாவது யூஸ் பண்ணலாம். நாம் பீட்ஸ் யூஸ் பண்ணுற நீடில் அதில் இந்த ஊக் சின்னதாக இருக்கும். சிங்கிள் த்ரெட்டில் ஸ்டிச் போடும்போது ரொம்ப அழகாகவும் ஈஸியாகவும் வரும். நான் டபுள் த்ரெட்டாகவே எடுத்து தான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி அனிகோம் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.